I'm Sandhya from Vijnana Bharatam again. நான் போன எபிசோடில் I promised you a conspiracy theory and I keep up my promises. ஸோ நம்ம கிருஷ்ணரோட end of his லைஃபுக்கு குவிக்காக போவோம். நம்ம இப்போ என்ன ஸ்டோரி எப்படின்னா, ஒரு ஹண்டர் பேர் ஜரா. இது நம்ம அந்த ஜரா ராட்சசி ஜரா இல்லை, இது ஹண்டர் ஜரா வில்லு ஒரு மானன்னு நினச்சி வில்லு அடிக்கிறான். அது கிருஷ்ணர் மேலே பட்டு அது விஷம் கலந்த வில்லு கிருஷ்ணர் மேலே பட்டு கிருஷ்ணர் செத்து போயிடுறார். அர்ஜுனனோட அனாவர் அப்போ போயின்னு இருக்க. ஸோ அர்ஜுனன்ட்டு என்ன சொல்கிறார், யூ ஷுட் டூ மை லாஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் பையன்லாம் முன்னாடியே செத்து போயிடுறாங்க. யாதவ குலம் ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போயிடுறது. ஸோ அவர் சொல்கிறார், அர்ஜுனா யூ ஷுட் டூ மை லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்ட்டு. செத்து போயிட்டார். அர்ஜுனன் தூக்கின்னு போய் ரொம்ப ஹீ இஸ் க்ரீவிங், எக்ஸ்ட்ரீம் க்ரீஃபில் இருக்கான். ஹீ டஸ் கிருஷ்ணாஸ் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணுறச்சே பாடியெல்லாம் எரிஞ்சு விடுறது. பட் ஹிஸ் ஹார்ட் பர்ன் ஆகாமல் அப்படியே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராங்காக. அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறான். அப்போ மேலேருந்து ஒரு அசரீரி உடல் இல்லாத வெறும் சவுண்ட் ஒண்டி அசரீரி சொல்கிறது, அதை ஒரு லாக் ஒரு மரக்கட்டையில் அதை கட்டி தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறது. சரின்னு அவன் கடலில் தூக்கி போடுன்னு. அஃப்கோர்ஸ் துவாரகா குஜராத்தோட, நம்ம லாஸ்ட் வீக்கில் பார்த்தோம், குஜராத்தோட கோஸ்டில் இருக்குது. ஸோ துவாரகாலேருந்து அந்த அரேபியன் சீல தூக்கி வீசிடுறான் அந்த ஹார்ட்டை ஒரு மரத்தில் கட்டி. இது அடுத்து அந்த யுகம் முடிஞ்சு கலியுகம் ஸ்டார்ட் ஆகி திங்ஸ் கோ. ரொம்ப வருஷம் கழிச்சு apparently that log along with that heart இதுவாகி ஃப்ளோட் ஆகி இந்த சைடு ஒடிசா, தட் இஸ் பே ஆஃப் பெங்கால் சைடு நிற்கிறது. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ட்ரைப் அவன் அதை பார்த்துட்டும், அவன் யாருன்னா ஜரா கொல்றான் இல்லையா கிருஷ்ணரை அம்பை விட்டு, அவனோட மறுபிறவி. அவன் அவன் ட்ரைபாக பிறக்கிறான். ஒடிஷாவில் ட்ரைப்ஸ் ஆர் குக்ஸ் மோஸ்ட்லி. ஸோ ட்ரைபாக பிறக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அதை அது என்னது அப்படின்னு தெரியல, பட் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஹீ டேக்ஸ் இட் டு அ பிளேஸ் அண்ட் அதை வர்ஷிப் பண்ணுறான். அந்த கிங் அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறார். ஆனால் தெரியலை, அவன் காட்ட மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா ஃபியூ ஈவெண்ட்ஸ் அது கிளாரிட்டி இல்லை அந்த ஈவெண்ட்ஸில். ஸோ லெட் அஸ் நாட் கோ இன் டு த ஈவெண்ட்ஸ். சில பேர் சொல்லுவாங்க அவனே ராஜாவே தேடின்னு போனான்னு. சில பேர் ராஜா ஒரு ஆள் அனுப்பிச்சு கண்டுபிடிக்க சொன்னான். அவன் கண்ணை மூடி ஐஷன் போச்சு கடுகு போட்டுட்டே போனான். அது முளைச்ச உடனே அதை நோக்கி போனான். இந்த மாதிரி there are multiple events, அதுக்கான authenticity இல்லை. ஸோ somehow the king finds this heart of Krishna in the item. It is glowing blue in color and அது ஒரு ரவுண்டாக சர்க்குலராக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறான். அதை இங்கே அவனுக்கு ஸ்வப்னத்தில் கடவுள் சொல்கிறார், உனக்கு லாக் ஒரு மரக்கட்டை 4 மரக்கட்டை கிடைக்கும், அதில் சுவாமி சிலை பண்ணி அதுக்குள்ளே இதை வை அப்படின்னு சொல்கிறதாக ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அவன் மரத்தில் சுவாமி சிலை பண்ணுறான், அதில் நடுவில் இதை வைக்கிறான். இது என்னன்னா, அங்கே அந்த கிங்கோட அங்கே இருக்கிற ஃபஸ்ட் அந்த கிங்கும் சோல்ஜர்ஸும் எடுக்கிறான். அது எடுக்க முடியல. அப்போ கடவுள் திருப்பி சொல்கிறார், bring everyone together அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்கிற எல்லா கேஸ்ட்லேருந்தும் எல்லா க்ரீட்லேருந்தும் ஐஷன் வராங்க. வந்தால் அழகாக அந்த ட்ரைப்ஸ் எல்லாரோட எஃபர்ட்ல அது அழகாக வருது, பண்ணி முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ இதுதான்
இது இந்த இந்த இதில் வந்து இன்னொரு ஈவெண்ட் சொல்கிறேன். ஸோ அந்த லாக் வருது, லாகை எப்படி பண்ணணும், என்னவா சிற்பமாக மாற்றணும்னு தெரியலை. எந்த சிற்பி தன்னோட சிசில் உளியை வச்சாலும் அந்த உளி உடஞ்சி போயிடுறதே தவிர்த்து அந்த லாக் அப்படியே நிற்கிறது. அப்போ வந்து ஒரு 80 year old ஒருத்தர் வயசானவர் வரார். வந்து நான் வந்து இது பண்ணுறேன், சிற்பமாக மாற்றுறேன், give me 21 days அப்படிங்கிற. சரின்ட்டு அவரை தனியாக ஒரு ரூமில் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. அவர் கேட்குற மாதிரி 21 days கொடுக்கலான்ட்டு. 14-15 daysல அந்த சிசல் சத்தம்லாம் நின்று போய்டுறது. அதை வந்து அங்கே இருக்கிற காவலாளிகள் சொன்னோடனே அந்த குவீன் ரொம்ப அவசரப்பட்டு திறக்கலாம்னு சொல்லி சரின்னு திறந்து பார்த்தா அவர் வந்து நீங்கள் எனக்கு அந்த கேட்டு 21 days கொடுக்கல, half done அவ்வளோதான் அப்படின்ட்டு அவர் காணாமல் போய்டார். அவர் யாருன்னா விஸ்வகர்மா. விஸ்வகர்மா யாருன்னா தேவேந்திரனோட ஆர்கிடெக்ட். விஸ்வகர்மா மறைஞ்சு போய்டார். ஸோ அது பாதி பண்ண சிலை தான் அது. அதை வச்சு தான் பூஜை நடக்குது. இது வந்து ஃபெமிலியராக இருக்கும். நான் இப்போ பிக்சரை காமிச்சேன்னா எஸ், பூரி ஜெகநாத். இந்த ஸ்டோரி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாத ஸ்டோரி கிடையாது. பட் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் அந்த ஹார்ட் பார்ட் ஆஃப் இட். அந்த ஹார்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ ஃபிகரேட்டிவ் திங். இட் இஸ் நாட் அப்படியே மெட்டாஃபிசிக்கல் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலாக சொல்கிற ஹார்ட் கிடையாது. அது நிஜோ ஹார்ட். நிஜோ ஹார்ட்டுங்கிறத விட ஐட்டம். இப்போது அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்லோலி லெட் அஸ் மூவ் டு த ப்ரெசன்ட் வேர்ல்ட். இது என்னன்னா அந்த ஜென்ரலாக யோசிச்சு பார்ப்போம். எல்லா சிலையுமே கல்லில் இருக்கும், இல்லை மெட்டலில் இருக்கும். வுட்டில் வந்து சுவாமி சிலை பண்ண மாட்டாங்க, ஏன்னா வுட்டு அபிஷேகமெல்லாம் தாங்காது அப்படின்ட்டு. ஆனால் பூரி ஜெகநாத்தில் வுட்டில் பண்ணது பிரம்மாண்டமாக இருக்கும். அது வுட்டில் பண்ணது. ஸோ அப்போது அந்த லாக் பாரு அப்படின்னா எவ்ரி 12 years புதுசாக சிலை பண்ணி மாற்றி வைக்கிறாங்க. ஏன்னா இட் இஸ் இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு வருவோம். ஸோ அது மாத்திர அன்னைக்கு நாட் ஜஸ்ட் பூரி ஜெகநாத் கோவிலில் மாத்திரம் இல்லை, பட் அந்த ஹோல் டவுனில் மொத்தமாக கரண்ட்டை கட் பண்ணி விடுவாங்க. கும்மிருட்டு, செல்ஃபோன் இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க, கரண்ட்டு கட் பண்ணி யூ கெனாட் டூ எனி திங் அங்கே. ஸோ நோ வேவ்ஸ் கேன் பாஸ் த்ரூ. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது அங்கே. அந்த நைட் ஃபுல்லாக அதை கட் பண்ணி வைப்பாங்க. எக்ஸாக்ட்லி அட் 12 o'clock அந்த சிலை, அந்த புதுசாக பண்ணப்பட்ட சிலையை மாற்றுவாங்க. இந்த சிலையை நகர்த்தி வைப்பாங்க. நகர்த்தி வைப்பாங்கன்னே நம்ம அதை அப்படியே வைப்பாங்க இல்லை, அதே அந்த நேரத்துக்குள்ளே அது பாழ் ஆயிருக்கும் அந்த சிலை. அதனால தான் பண்ணுறாங்க. ஸோ அதை என்னன்னா எக்ஸாக்டாக அந்த 12 o'clock இருட்டில் பின்னாடி அந்த சிலைக்கு பின்னாடி ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்கும். குட்டியாக டோர் கூட ஒரு ஓப்பனிங்னு வச்சுக்கலாம், விச் கேன் பி சீல்டு ஒன்று இருக்கும். அங்கே அந்த ப்ரீஸ்டோட அசிஸ்டன்ஸ் 2 பேர், 2-3 மொத்தமே 3 or 4 people would go. கண்ணை மூடிண்டு, பிளைண்ட் ஃபோல்டட், பார்க்க முடியாது, கண்ணை மூடிண்டு வாய் மூடிண்டு கையில் க்ளவுஸ் போட்டுண்டு தான் போவாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். பூரி டெம்பிளில் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இது ஜெனுவன் இன்ஃபர்மேஷன். கையில் க்ளவுஸ் மாதிரி போட்டுன்னு, க்ளவுஸோ இல்லை துணியை கட்டிண்டோ வாட் எவர் அந்த டெக்னாலஜி இருக்கிற மாதிரி போட்டுண்டு, கண்ணை ஃபுல்லாக கட்டிண்டு வாயை கட்டிண்டு இந்த மாதிரி போவாங்க. ஃபுல் தலையிலேருந்து கால் வரைக்கும் கவர் பண்ணிட்டு போவாங்க. இந்த பழைய சிலையில் அந்த ஓப்பனிங் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டமை எடுத்து, ஹார்ட் அப்படின்னு சொல்கிற ஐட்டம் எடுத்து இந்த சிலைக்குள்ளே இப்படி வச்சு க்ளோஸ் ஆர் சீல் இட் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிற ஈவெண்ட். எவ்ரி 12 years இந்த ஈவெண்ட் நடக்கிறது. சரி, இப்போ நம்ம ஏன் வுட்டில் பண்ண, லெட் அஸ் திங்க் அபவுட் இட். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் த 1950s என்னவோ இந்த மாதிரி ஒரு தடவை சேஞ்ச் ஓவர் அப்போ போன ஒரு ப்ரீஸ்ட் வந்து ஸ்லைட்டாக அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி ஸ்லைட்டாக என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு
கண்ணை திறந்து பார்க்கச்சே he saw it is recorded. He saw a blue thing with silvery thing, silver ஏதோ ஒரு liquid leak ஆயிருந்த மாதிரியும், it was glowing so heavy. இது வந்து அவர் ரெக்கார்ட் பண்ண ஈவெண்ட் இது. ஸோ ஒன்ஸ் அவர் பேசுகிறார் அப்படின்னோடனே அதுக்கு அடுத்ததுலேருந்து மல்டிபிள் டைம்ஸ் செக் பண்ணி அவங்க நகர்த்தவே முடியாது பிளைண்ட் ஃபோல்டாக, அந்த மாதிரி செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புறது மாறடிச்சு. அந்த இன்சிடெண்ட் நடக்கிறச்சு ஹோல் ஆஃப் தட் பூரி ஏரியா, இந்த டவுன் முழுக்க கரண்ட்டெல்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி அப்புறமா செல்ஃபோன் டவர்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிடுவாங்க. they will not pick any waves அந்த மாதிரி. the reason என்ன சொல்கிறாங்க, நான் யார் ஆத்தென்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி இருக்கும், எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால், there are many places I call the temple as well. பட் வந்து ரொம்ப கிளியராக பிரவீன் மோகன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், he is a pretty famous guy, he talks exhaustively about this event. இதை பற்றி தரோவாக பேசுகிறாரு பிரவீன் மோகன். அதில் என்னன்னா, இது வந்து சின்ஸ் திஸ் லிக்விட் இஸ் ஸ்பெல்லிங் 12 இயர்ஸ்க்குள்ளே அந்த உட்டை அரிச்சிடுறது அது ஒன்று. அதுக்கப்புறமா இட் ஹாஸ் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஆர் மேக்னெட்டிக் ஏதோ ஒரு வேவ் சிஸ்டம் இருக்குது. அதனால இஃப் யூ மேக் த சிலையை வந்து மெட்டல்லையோ கல்லுலலாம் பண்ணால் தாக்கு பிடிக்காது, எலக்ட்ரிக்யூட் பண்ணிடும் அந்த ஹோல் ஏரியாவை. அதனால வுட் எக்ஸ்க்ளூசிவாக வுட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இதை 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் மாற்றுறாங்க. அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் இட்? இந்த ஈவெண்ட் எல்லாமே வந்து நமக்கு ஒரு மாதிரி புரியாத ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். டு ஆல் த அவெஞ்சர்ஸ் ஃபேன், அயன்மேனோட ஆர்க் ரியாக்டர் இருக்கு இல்லையா, விச் இஸ் செட்டப் இன் இஸ் ஹார்ட், இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் ஆர்க் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. ஆக்சுவலி அயன்மேனுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ட் கிடையாது, பட் ஆர்க் ரியாக்டர் இஸ் ஒன் விச் பம்ப்ஸ் அ பிளட் அவனுக்கு. ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ பேஸ் மேக்கர்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் புட் இன்சைட் த ஹார்ட், இன்சைட் த பாடி, ஹார்ட்டில் இன்சைட் த பாடி. அந்த பேஸ் மேக்கர் இஸ் அ மெட்டல். அந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு இதுதான் உள்ளே இருந்திருக்கு, நாட் ஹிஸ் ஹார்ட். ஸோ ஹி, according to Praveen Mohan, the archaeologist, he assumes that Krishna is not even a human but superhuman, amazing superhuman, genetically modified அப்படின்னு ஃபீல் பண்ணுறார் பிரவீன் மோகன். ஆல்சோ சின்ஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்லாம் பெரிய வார்த்தையும் அந்த காலத்துக்கு அப்படின்னா நோ. ஏன்னா பல்ராமர் டெஸ்ட் டியூப் பேபி, செரகேட் மதர் கேரி பண்ணுறா. ஸோ இந்த டெக்னாலஜி வர இருக்கிறச்சே நமக்கு இது தெரியாதா? ஜெனட்டிக்கலி மாடிஃபிகேஷன் புதுசாக இருந்திருக்குமா? ஐ டவுட்டு. அது இருக்குது. அப்புறமா ஸ்பெர்ம் டோனர்ஸ் நமக்கு பரிச்சயமான விஷயம், இதெல்லாம் இருக்கிறச்சே இது ஒன்றும் நமக்கு புதுசாக இருந்திருக்காது, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். ஸோ he thinks, Praveen Mohan thinks that he might be a genetically modified superhuman. இப்போ இந்த ஆர்க் ரியாக்டர் அப்படின்னா என்ன, சினிமாவில் பார்த்துட்டு பேசுறியா, அது எல்லாமே ஃபிக்ஷன் தான். எஸ் இட் இஸ். ஆனால் MIT now is creating a arc nuclear reactor. Prototype தான், experimental basis, but still it is created. அது பெரிய சைஸில் க்ரியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ போர்ட்டபிள் நியூக்ளியர் டிவைஸுங்கிறாங்க. இட் பிரிங்ஸ் அவுட் எனர்ஜி, போர்ட்டபிள். அதில் என்ன அமேசிங் ஃபேக்ட்னா, மேலேருந்து இட் லுக்ஸ் லைக் சக்கரம், அண்ட் உள்ளே பார்த்தோம்னா இட் லுக்ஸ் லைக் அ ஹார்ட், ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ ஹார்ட் மாதிரி இருக்குது உள்ள. இட்ஸ் அன் ஆர்க் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ ப்ரோட்டோடைப்பாக இருந்தால் கூட இட் கேன் பி டன், இட் இஸ் பாசிபிள். இதனோட இது வந்து மேபி ருடிமெண்ட்ரி வெர்ஷனாக இருக்கேன். இதனோட மாடிஃபைட்
எக்ஸ்ட்ரீம்லி அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் கிருஷ்ணருக்கு ஹார்ட்டாக இருந்திருக்குமோ என்னமோ பாசிபிள். ஸோ த ஆர்க் ரியாக்டர் தான் இருந்திருக்கு அவருக்கு. நம்ம அடிக்கடி நம்ம கிருஷ்ணர் பற்றி பேசுறச்சே நான் அடிக்கடி ஐ வுட் இன்சிஸ்ட் திஸ் வேர்ட் கிருஷ்ணா and generally people in those times are good at rotary technology அப்படின்ட்டு. உரல் அதை ரொட்டேட் பண்ணி அழிச்சுன்னு போகிறாங்க. ஸோ we know how it moves. அப்புறமா வீல் பற்றி நம்ம சொன்னோம், நமக்கு தெரியும். ஸ்போக்ஸ் வச்சு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வச்ச வீல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். இம்மா நம்ம நிறைய ரோட்டரி டெக்னாலஜி அங்கங்கே டச் பண்ணுவோம். டச் பண்ணுறச்செல்லாம் நான் சொல்லியிருக்கேன் we are good at rotary technology அப்படிங்கிறத நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் கிருஷ்ணர் கையில் சக்கரம் இருக்கும், ஒரு கையில் சங்கு இன்னொரு கையில் சக்கரம் இருக்கும். சக்கரம் இஸ் அகெயின் ரோட்டரி டெக்னாலஜி. இப்போ மகாபாரதத்தில் வாரில் ஒரு இடத்துல அது நம்ம அந்த ஈவெண்ட்டை டீட்டெயில்டாக when we go into மகாபாரதம் பார்ப்போம். பட் I'll just give you a simple thing. மகாபாரதம் வாரில் ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் தன்னோட சக்கரம் மேலே சூரியனை மறைக்கிறார். he creates eclipse with this சக்கரம். ஸோ அந்த சக்கரம்ங்கிறதே அகெயின் ரோட்டரி டெக்னாலஜி தான். அதில் he creates an eclipse. அப்படின்னா அந்த சக்கரம்ங்கிறது நம்ம வெறும்னு ஒரு ரொட்டேட்டிங் தட்டு மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். அப்பேரண்ட்லி நாட், இட் ஹாஸ் மோர் ஃபங்க்ஷன்ஸ் இன் இட். இப்போ நம்ம சக்கரத்தாழ்வார்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறோம். சக்கரத்தாழ்வார் யாருன்னா சக்கரம் அப்படின்ட்டு. அந்த சக்கரத்தாழ்வார் பல இடத்துல போய் பார்த்தா விஷ்ணுவோட டெம்பிளில் கிருஷ்ணரோட டெம்பிள்லாம் போய் பார்த்தா இன்ட்ரிகேட்டாக இருக்கும் அவனோட டிசைன்ஸ். அப்புறமா இட் வில் பி பஃப்ட் இன் த மிடில், இப்படி இருக்கும், இன்ட்ரிகேட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக் ப்ரோட்டோடைப் ஆஃப் த சக்கரம் ஹி வாஸ் ஹோல்டிங். அதை தான் சொல்கிறதோ என்னவோ, மேபி இன்சைட் தெர் மைட் பி அ மோட்டர் அப்படிங்கிறத நமக்கு டெபிக்ட் பண்ணுறதோ என்னவோ பாசிபிள். ஸோ திஸ் இஸ் த கான்ஸ்பிரசி தியரி ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு யூ before we go back to Mahabharatam and the regular stream of Mahabharatam layers பார்க்கறதுக்கு முன்னாடி I want to bring in this conspiracy theory. There will be some of the conspiracy theories that might come in on the way. Keep watching. Next time நம்ம மகாபாரதம் குள்ள போவோம். Keep watching.